எத்தனையோ ராஜாக்கள் தோன்றினார்கள், எத்தனையோ சர்வாதிகாரிகள் தோன்றினார்கள், எத்தனையோ சாம்ராட்டுகள் தோன்றினார்கள். அத்தனை பேருடைய கல்லறைகளும் மூடப்பட்டு கிடக்க இன்றைக்கு எருசலேம் நகரத்துக்கு அருகிலே அரிமத்தியா யோசேப்பின் தோட்டத்திலே ஒரு கல்லறை திறந்து கிடந்து சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடே எழுந்தார். நாளும் தேவனுடைய ராஜ்யம். நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவர் யூத ராஜசிங்கம். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். அவர் நம்மை ஆளுகை செய்கிறபடியால் நாம் அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய சூழ்நிலை! ஒன்ன ஒருவேளை முத்திரையிட்டு இதுக்கு மேல் நீ வரமாட்டேன்னு சொல்லி ஆளும் வர்க்கம், ஒருவேளை உன் நண்பர்கள், ஒருவேளை சூழ்ச்சிகள், ஒருவேளை தந்திரங்கள் ஒரு எல்லையை வைத்து உன்னை கல்லறைக்குள்ள தள்ளி முத்திரை போட்டு வைத்திருந்தாலும் என் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். மரண கட்டுகளில் படுத்திருக்கும் போது நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நமக்கு ஜீவனை திரும்ப தருவதற்கு காரணம் மரணத்தின் அதிகாரியாக பிசாசை என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சற்று நேர சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 5, 6 வசனம். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை மரித்தவர்களிடத்திலே நீங்கள் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடுகிற இடம் மரித்தவர்களிடத்தில் அல்ல, உயிரோடு இருக்கிறவர்களிடத்தில் ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உயிரோடு எழுந்ததற்கு நீங்களும் நானும் தான் சாட்சி. எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்? அல்லேலூயா. ஆண்டவரை மரித்தவர்களிடத்திலே தேடக்கூடாது. ஆண்டவரை தேடுகிற இடம் உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி எவர்களில் வாசமாய் இருக்கிறதோ, யாருக்குள்ளே கிரியை செய்கிறதோ அந்த சபையிலே ஆண்டவரை தேட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தேடுகிற இடம் வேற இருக்கிறபடினால உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக தியானிக்கிறோம், அதிகமாக உட்கொள்ளுகிறோம். சுவிசேஷங்களில் 4 விதமான சுவிசேஷங்கள் உண்டு. 4 வித சுவிசேஷங்களிலே 4 முகங்கள் உண்டு. ஒன்று கிருபையின் சுவிசேஷம், ஒன்று இரட்சிப்பின் சுவிசேஷம், ஒன்று நித்திய சுவிசேஷம், ஒன்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம். அதிலே எல்லாவற்றுக்கும் மேன்மையானதுதான் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் சுவிசேஷம். உலகத்தில் எத்தனையோ ராஜாக்கள் தோன்றினார்கள், எத்தனையோ சர்வாதிகாரிகள் தோன்றினார்கள், எத்தனையோ சாம்ராட்டுகள் தோன்றினார்கள். அத்தனை பேருடைய கல்லறைகளும் மூடப்பட்டு கிடக்க இன்றைக்கு எருசலேம் நகரத்துக்கு அருகிலே அரிமத்தியா யோசேப்பின் தோட்டத்திலே ஒரு கல்லறை திறந்து கிடந்து சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடே எழுந்தார். அத்தனை பேருடைய பேரு மறக்கப்பட்டு கிடக்கும் பொழுது ஒருவர் உயிர் தெழுந்தார் என்று அகில உலகம் என்று பறைசாற்றுகிறது. அவர் இங்கே இல்லை, சொன்னபடி உயிர் தெழுந்தார். அதற்கு அந்த கல்லறை சாட்சி. அல்லேலூயா. எத்தனையோ சாம்ராட்டுகள் ஆண்ட சிங்காசனங்கள் எல்லாம் அழிந்து போனது, ஆனால் ஒருவருடைய சிங்காசனம் இன்றைக்கும் தன்னுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த ராஜ்யம் தான் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. அது இந்த பூமியில தான் இருக்கிறது, ஆனால் பூமியிலே வெளியே பார்த்தால் தெரியாது. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யம். நமக்கு ஒரு ராஜா இருக்கிறார், அவர் யூத ராஜசிங்கம். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். அவர் நம்மை ஆளுகை செய்கிறபடியால் நாம் அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறோம். அல்லேலூயா. எண்ணாமத்தில் வாசிக்கிறோம், இங்கே ஒருவித ஜனங்கள் தோன்றி இருக்கிறார்கள். ராஜாவே, உம்முடைய கட்டளைகளை அவர்கள் கை கொள்ளுகிறதில்லை.
ஆமென். இந்த நாட்டில் என்ன சட்டம் நமக்கு வந்தாலும் பரலோக ராஜாவின் சட்டத்தை நாம் மீற மாட்டோம். காரணம் அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. கல்லறை அவரை என்ன செய்ய முடியவில்லை? அடக்கி வைக்க முடியவில்லை. ஆண்டவர் சில காரியங்களை ஜெயித்தார். முதலாவதாக மரணத்தை ஜெயித்தார். மரணத்தை அவர் ஜெயித்து உயிரோடு எழுந்தபடியினால் மரணம் தோற்று போனது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பதாக முதலாவது தோற்றது மரணம் தோற்றது. அவர் உயிரோடு எழுந்தபடியினால் நாம் அவருடைய ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதுவரை சாலமன் கட்டின ஆலயத்தில் வெளிப்பட்ட மகிமை இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலே வெளிப்படுத்தினால் நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியீர்களா? அப்ப தேவனுடைய ஆவி இங்கே வாசமா இருக்கிறபடியினால் தேவனுடைய ஆலயமாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை மரணத்தில் அவர் உயிரோடு எழுந்ததினால். அல்லேலூயா. ஒரு நாள் நாம் மரிப்போம். எக்காலம் தரிக்கும் அழிவோடு விதைக்கப்படுகிற இந்த சரீரம் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளுகிற மகா பெரிய பாக்கியத்தை கிறிஸ்துவின் மரணத்தின் உயிர்த்தெழுதல் நமக்கு தந்தது. அல்லேலூயா. ஆகவே நமக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. மரணம் நமக்கு தற்காலிகம் தான், நமக்கு நிரந்தர மரணம் கிடையாது. காரணம் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடியினால் நாம் ஒரு நாள் உயிரோடு எழும்புவோம். அந்த நம்பிக்கை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்குள்ளே நமக்கு தந்திருக்கிறபடியினால் தேவ பிள்ளைகளை எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். அல்லேலூயா. மரண கட்டி எப்போது ஒரு பிள்ளையை ஆண்டவருடைய பிள்ளையை கீழ்ப்படுத்த முடியாது. உங்களில் அநேகர் மரணத்தை சந்தித்தோளுங்க இருக்கிறீர்கள், மரண கட்டுகளை சந்தித்தவர்கள் இருக்கிறீர்கள், மரணத்தை முகமுகமாய் பார்த்தவர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் அதை காட்டிலும் மரண கட்டிலிருந்து உங்களை கர்த்தர் உயிரோட கொண்டு வந்ததற்கு நீங்கள் சாட்சிகள். காரணம் அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, மரண கண்ணிகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் மரண கட்டுகள் வரும்போதும் தேவ பிள்ளை பயப்பட வேண்டாம். கர்த்தர் அந்த கட்டிலிருந்து நம்மை உயிரோடு வெளியே கொண்டு வருவார். அந்த மரணத்துக்கு கர்த்தரை என்ன செய்ய முடியல? உள்ளே வைக்க முடியல. மரணத்தை அவர் ஜெயித்து விட்டார். அதனால தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்மா ஜீவனோடு இருக்கிறபடியினால் நம்முடைய சரீரம் ஒருவேளை இந்த உலகத்தை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் எக்காலம் தொனிக்கும் போது நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. என் ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வெளியே கொண்டு வருவார். மரணம் அங்கே தோற்று போகும். அல்லேலூயா. கல்லறை தோற்று போனது. ஆண்டவருடைய சரீரத்தை 3 நாளுக்கு மேல் வைக்கிறதுக்கு கல்லறைக்கு முடியவில்லை. உன்னுடைய வாழ்க்கையை ஒருவேளை இருட்டின் வல்லமைகள் ஒருவேளை அடக்கி வைக்க தீர்மானித்தால் அதற்கு ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாளிலே கர்த்தர் அந்த கட்டுகளை உடைத்து வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. கல்லறைக்கு ஆண்டவருடைய சரீரத்தை வைக்க முடியல. காரணம் அந்த சரீரம் உயிர்த்த வேண்டிய சரீரம் என்று அந்த கல்லறை அறிந்திருந்தது. கல்லறைக்குள்ளே ஆண்டவருடைய சரீரத்தை வைத்தார்கள். கல்லறையில் வைத்துவிட்டு வெளியே என்ன செய்தார்கள்? மிகப்பெரிய காவலை வைத்தார்கள். அங்கே வாசிக்கிற மத்தேயு 27ஆம் அதிகாரம் 60 முதல் 65 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவருடைய சரீரத்தை அவங்க கல்லறைக்குள்ள வச்சுட்டாங்க. இப்ப எல்லாருமே பிலாத்துவத்துல போறாங்க. பிலாத்துவே இப்படி அந்த எத்தன் உயிரோடு இருக்கும் பொழுது 3ஆம் நாளிலே உயிரோட எழும்ப வேண்டும் ஒரு கதையை சொல்லி இருக்கிறாப்புல. ஒருவேளை உயிரோட எழுந்தா நம்ம நிலைமை என்ன ஆகிறது? அப்படி போய் சொல்லிட்டு அங்க போய் சொன்ன சொல்றாரு, உங்களிடத்துல காவல் சேவகர்கள் உண்டு. நீங்க என்ன செய்யுங்க? உங்களிடத்துல காவல் சேவகர்கள் உண்டு, அவர்களை வைத்து உங்களால் ஆன மட்டும் பத்திரப்படுத்துங்கள். அல்லேலூயா. இயேசுவை கொல்கதா மலையில இவங்க கொண்டு போய் ஆண்டவர் என்ன செஞ்சாச்சு? சிலுவையில அரைஞ்சாச்சு. சிலுவையில் அறையும் போது கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை விட இயேசுவை கல்லறையில் வைத்த போது அந்த சரீரத்துக்கு கொடுத்த பாதுகாப்பு தான் மிகப்பெரிய பாதுகாப்பு. அல்லேலூயா. இதுவரையிலும் ஒரு மரித்த சரீரத்திற்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பை உலகத்தில் வேற யாரும் கொடுக்கவில்லை, எந்த சரீரத்துக்கும் கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்தது கர்த்தருடைய சரீரத்திற்கு. அல்லேலூயா.
ஆனால் அவ்வளவு பெரிய பாதுகாப்பை கொடுத்து அந்த சரீரத்தை கல்லறையில வைத்த போது 3வது நாள் கல்லறை சொல்லிவிட்டது, என்னால் இவருடைய சரீரத்தை வைக்க முடியாது, தயவு செய்து கல்லறை சொல்லுது இந்த சரீரத்தை எடுத்துட்டு போயிருங்க. அல்லேலூயா. என்னால வைக்க முடியாது, அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார். பாதாளத்தில் போய் ஆவிகள் காவல் உள்ள ஆவிகளுக்கு அவர் பிரசங்கித்து விட்டு அவர் இங்கே வரப்போகிறார், இனி அவர் மேலே வந்தார், என்னால் இந்த சரீரத்தை வைத்து பாதுகாக்க முடியாது அப்படி சொல்லி கல்லறை சொல்லுகிறது. இப்ப அல்லேலூயா, அவர் வந்தார், பூமி தோற்று போனது. அல்லேலூயா. கல்லறை மட்டும் தோக்கல, பூமி தோற்று போனது. பூமி என்ன செய்கிறது? பூமி அதிர்ந்தது. கல்லுக்கு மேல ஒரு முத்திரை போட்டிருந்தது. ரோம அரசாங்கம் தோற்று போனது. அல்லேலூயா. அந்த கல்லறைக்கு முத்திரையிட்டது ரோம அரசாங்கத்தின் முத்திரை. அதுக்கு ஒரு 100க்கு அதிபதி அதுக்கு காவல் இருக்கிறான், அவன் சேனைகள் பாதுகாப்பு இருக்கிறது, அரசாங்க முத்திரை இருக்கிறது. தேவ பிள்ளையே, எவ்வளவு பெரிய சக்திகள் உன்னை கீழடக்க நினைத்தாலும் நீ அவற்றுக்குள்ள சிறைப்பட்டு போக மாட்டாய். கர்த்தர் அவைகளிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு இந்த கல்லறையே சாட்சி, உயிர் தெழுந்த கிறிஸ்துவே சாட்சி. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சூழ்நிலை! உன்னை ஒருவேளை முத்திரையிட்டு இதுக்கு மேல் நீ வரமாட்டேன்னு சொல்லி ஆளும் வர்க்கம், ஒருவேளை உன் நண்பர்கள், ஒருவேளை சூழ்ச்சிகள், ஒருவேளை தந்திரங்கள் ஒரு எல்லையை வைத்து உன்னை கல்லறைக்குள்ள தள்ளி முத்திரை போட்டு வைத்திருந்தாலும் என் கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். அதான் உயிர் தெழுந்த கிறிஸ்துவனுடைய மகிமை, அதான் உயிர் தெழுந்த கிறிஸ்துவோட மகிமை, அதான் நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. வானம் தோற்று போனது, என் ஆண்டவர் உயிரோடு எழும்பும் போது வானம் திறந்தது. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பார்சத்தில் அவர் உட்கார்ந்திருக்க வேண்டிய நேரம் வந்தபோது வானம், நான் வழியை திறக்க மாட்டேன், நான் வழி விட மாட்டேன்னு சொல்லி ஆகாய மண்டலங்கள் சும்மா இருக்கல, வானங்கள் சும்மா இருக்கல, அத்தனையும் தோற்று போய் என் ஆண்டவருக்காக வழிவிடுமே. ஆனால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளையே, தெரிந்து கொள்வது தேவ பிள்ளையே, உன்னை எந்த சக்தியும் கீழடக்க முடியாது. அதான் உயிர் தெழுந்த கிறிஸ்துவனுடைய வல்லமை. அல்லேலூயா. யோவான் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்கிற அந்த ஒரு வசனத்தை, சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்து தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருந்தார்கள். சுற்றி இருந்த சீலைகள் எல்லாம் எங்க இருக்கு? ஒரு இடத்துல இருக்கு. ஆனா ஒரு சீலை மட்டும் எங்க கிடக்கு? தனியே இருக்கு. தலையிலே சுற்றப்பட்ட சீலை தனியே ஒரு இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அது நம்மை பார்த்து சொல்லுகிறது, அவர் திரும்ப வருவார். அல்லேலூயா. யூதருடைய ஒரு பழக்கம் உண்டு, அவர்கள் ஒருவரை விருந்துக்கு அழைத்தார்கள் என்று சொன்னால் அவர்களை கனப்படுத்தி அவர்களுக்கு நல்ல விருந்து வைத்து அந்த விருந்து சாப்பிட்ட மனுஷன், அந்த விருந்து உபசரிப்பு அவர்களுக்கு நன்மை, அவர்களுக்கு விரும்பி ஒருவேளை அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் திரும்ப இந்த வீட்டுக்கு நான் வருவேன் என்று சொல்லி அவருடைய மனதில் தீர்மானித்தால் அதற்கு அடையாளமாக தங்கள் தலையிலே வைத்திருக்கிற சீலையை வைத்து விட்டு போவார்கள். அல்லேலூயா. நம்ம ஒரு விருந்தாளியை வீட்டுக்கு அழைச்சி அந்த விருந்தாளி நம்ம வீட்டில் நம்ம கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு அந்த உபசரிப்பு நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த உபசரிப்புக்காக அவர் திரும்ப ஒரு இடம் வருவேன்னு சொன்னா அவர் தலையில இருக்கிற துணி அங்க வச்சுக்கிட்டு போவார் ஒரு இடத்துல. அல்லேலூயா. அது அடையாளம். அல்லேலூயா. அப்ப அந்த வீட்டுக்காரர் நினைச்சிருவான், இந்த மனுஷன், இந்த எஜமான் இன்னும் ஒரு தடவை வந்து என் வீட்டில் வந்து ஆகாரம் புசிப்பார் என்று. ஆமென். இயேசுவின் கல்லறையில வைக்கப்பட்ட, தனியே வைக்கப்பட்ட அந்த சீலை சொல்லுகிறது, அவர் போனது மட்டுமல்ல, போனது போல திரும்பி வருவார். அல்லேலூயா. அதற்கு தான் அடையாளமாக கல்லறையிலே அந்த தலையிலே சுற்றப்பட்ட சீலை அங்கே வைத்திருக்கிறது. ஆமென். ஆண்டவர் அநேகருக்கு காட்சி கொடுத்தார் உயிர் தெழுந்த பிறகு. இன்றைக்கு நமக்காக பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிற ஆண்டவர், இன்றைக்கு பிதாவிடத்தில் நமக்காக பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருந்து நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர், நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆண்டவர், அவர் சில நேரங்களிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தரிசனமாவார், தரிசனமாகி கொண்டிருக்கிறார். உங்களில் அநேகருக்கு அந்த அனுபவம் உண்டு. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள்ளே வாசமாய் இருப்பாரே ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு சில சந்தர்ப்பங்களிலே ஆண்டவர் தரிசனமாவார். ஆமென். இயேசுவை அதிகமாய் நேசித்தவள் மகதலேனா மரியாள். அது சும்மா நேசிக்கல. இயேசுவை மகதலேனா மரியாள் நேசிக்க சும்மா இல்லை, அவளிடத்துல 7 பெரிய பிசாசுகள் இருந்தது. ஆமென். அப்ப அந்த 7 கொடிய பிசாசுகளை, ஒரு பிசாசு நம்முடைய சரீரத்தில் போனாலே நம்முடைய நிலைமை வேற மாதிரி இருக்குது. 7 பிசாசு உள்ள இருந்தா அந்த ஸ்திரீயுடைய அவஸ்தை
சாதாரணமான அவஸ்தை இல்ல, அந்த 7 பிசாசுகளையும் இயேசு துரத்தி இருந்தார். அல்லேலூயா. அவளுடைய பாவங்களை மன்னித்தார். அதனால மகதலேனா மரியாள் எப்ப பார்த்தாலும் இயேசு எங்க போனாலும் அந்த அன்பின் நிமித்தம் அவள் பின்னாலே போயிட்டு இருந்தா. ஆமென். முதலா ஆண்டவர் யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாளுக்கு. அல்லேலூயா. யார் ஒருவர் இயேசுவை உண்மையாக நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு தரிசனமாவார். யார் ஒருவர், திரும்ப சொல்லுகிறேன், யார் ஒருவர் உண்மையாக இயேசுவை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசு தரிசனமாவார். அல்லேலூயா. காரணம், அவர் இந்த வாஞ்சை சாதாரணமான வாஞ்சை அல்ல. நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அந்த கடைசி அதிகாரம் முதல் வசனத்தில் லூக்கா 24:1 இருக்கட்டும், அல்லது யோவான் எழுதின சுவிசேஷம் 20:1 இருக்கட்டும், அல்லது மார்க் எழுதின சுவிசேஷம் 16:1 இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அங்கே மகதலேனா மரியாள், யாக்கோபு இயேசுவோட தாயாருடைய மரியாள், இயேசுவின் தாயார் சலாத்தே, இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க? தாங்கள் வாங்கின கந்த வர்க்கங்களோடு, இயேசுவின் சரீரம் மிக அதிகமான சுகந்த வர்க்கங்களால் பொதியப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட சரீரம். அரிமத்தியா யோசேப்பு சரீரத்தை பிலாத்துவிடத்தில் போய் வாங்குகிற அளவுக்கு அவன் அதிகாரம் உள்ளவனாய் இருந்தான், செல்வாக்கு உள்ளவனாய் இருந்தான், அவன் ஐஸ்வர்யவானாய் இருந்தான். பிலாத்துவிடத்தில் யாரும் போய் அவ்வளவு சீக்கிரத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்க முடியாது. காரணம், இயேசுவை பிடிக்கும் போதே சீசர்கள் ஓடிவிட்டார்கள். அல்லேலூயா. யாரும் அவருக்கு பக்கத்தில் இல்லை. ஆனால் இயேசுவின் அங்கிருந்த அந்தரங்க சீசராகிய அரிமத்தியா யோசேப்பு சம்பவங்களை எல்லாம் கேள்விப்பட்ட பின்பு இயேசு மரித்திருக்கிறதை அறிந்து லூக்கா தான் அதற்கு என்ன செய்கிறார்? இயேசுக்கு எடுத்து சர்டிஃபிகேட் கொடுக்கிறாரு. லூக்கா டாக்டர். அப்ப லூக்காவுடைய அந்த காரியத்தை கேட்டுட்டு நேர பிலாத்துடைய அரண்மனையில் போறான். அங்க போய் இயேசுடைய சரீரத்தை அடக்கம் பண்ண கேட்கும் போது அவன் அதை வரும்போது 100 ராத்தல் வெள்ளை போலமும் கரிய போலமும் கண்டு யார் கொண்டு நிக்கோதேமு கொண்டு வராரு. அல்லேலூயா. என்றைக்கும் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள் கொடுக்கிறதை காட்டிலும் இயேசுவுக்கு அந்தரங்க சீசர்களாய் இருக்கிறவர்கள் கொடுக்கிற வெகுமதிகள் அநேகம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் கொண்டு வந்து ஆண்டவருடைய சரீரத்தை அவர்கள் அந்த கந்தவர்கள் நல்ல பொதிந்து அடக்கம் பண்றாங்க. ஆனாலும் யூதருடைய வழக்கத்தின்படி 3வது நாள் திரும்ப அதுக்கு என்ன செய்யணும்? சுகந்த வர்க்கமிட வேண்டும் அந்த சரீரத்திற்கு. அதுக்காக தான் எல்லாத்தையும் வாங்கிட்டு இங்க வரும்போது அங்க என்ன காண்டாங்க? இயேசுடைய சரீரம் அங்க இல்ல, கல் புரட்டப்பட்டது. அங்கே பாஸ்டர் ஒரு வார்த்தையை சொன்னாப்புல. அல்லேலூயா. எதுக்கு? இயேசுவுக்கு வெளியே வர்றதுக்கு இல்ல, வெளியே இருக்கிறவங்க உள்ள போய் பார்க்கிறதுக்கு. அல்லேலூயா. அது முக்கியமான வார்த்தை, அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசுவின் கல்லறை திறந்தது, இயேசுவின் கல்லறை திறந்து கல் புரட்டப்பட்டது. அங்க இயேசு வெளியே வர்றதுக்கு இல்ல, இயேசு வெளியே வர்றதுக்கு கல்லறை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெளியே வந்துருவார். ஆமென். அதுக்கு உங்களுக்கு சீசர்கள் தங்கி இருந்த வீட்டில் அறைகள் பூட்டி இருக்கும் போது இயேசு அவர்கள் நடுவே நின்றதுதான் சாட்சி. ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசு கல்லறை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன தேவையில்லை, கல் புரட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போய் சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு தான் கல் புரட்டப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. எவ்வளவுதான் செய்தி கேட்டாலும், எவ்வளவுதான் உபவாச கூட்டம் வச்சாலும், என்னதான் செய்தாலும், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நல்ல வார்த்தைகளை கொடுத்தாலும், இன்று நம்ம கேட்டுக்கிட்டு சும்மா உட்கார்ந்து இப்படித்தான் தலையை ஆட்டுறமே தவிர நம்ம இன்னும் உயிர் தெழுந்த கிறிஸ்து நமக்கு சொன்ன வேலையை செய்யவே இல்லை. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, தெரியல நமக்கு வசனம் இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யற? இன்னைக்கு வசனத்தை கேட்டுட்டு இங்க உட்கார்ந்தா தலையாட்டுறமே தவிர ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யல. அல்லேலூயா. அதுக்கு என்ன வேணும்? உயிர் தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை வேணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தன் அன்பா இருந்த மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுக்கிறார். நீங்க ஆண்டவரை நேசித்து விட்டு ஒரு சின்ன சூழ்நிலை வந்த உடனே மறுதலிச்சு போன கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாவார். அல்லேலூயா. அதுக்கு பேதுரு தான் சாட்சி. அல்லேலூயா. பேதுருவுக்கு ஆண்டவர் தனியாக காட்சி கொடுத்தார் ஒரு தடவை. ஏன்னா பேதுரு, நீ போறதெல்லாம் சரி இருக்கட்டுப்பா, அது விட்டுரு, நீ என்ன செய்யணும்? திரும்ப நான் அழைத்த ஊழியத்துக்கு நீ திரும்ப வரணும். அல்லேலூயா. நீ ஊழியம் செஞ்சதெல்லாம் உண்மை,
நீ எனக்காக நின்றதெல்லாம் உண்மை. ஆனா குறிப்பிட்ட சில காரியத்தை பார்த்து வச்சுக்கிட்டு நீ பின்வாங்கி போய் என்ன மறுதலிச்சு போய் இனி எப்படி நான் அவருக்கு முகத்துல விழிப்பேன்னு சொல்லி பேதுருவோட இருதயத்தில் நினைச்சத நான் அறிஞ்சதுனால நான் இன்னைக்கு உன் பக்கத்து வந்திருக்கிறேன். நீ மீண்டும் திரும்பவும் எனக்காக நீ ஊழியம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. பேதுருக்கு அதுதான் ஆண்டவர் செஞ்சாரு, காட்சி கொடுத்தார். ஆண்டவருக்காக பரிதாபப்படுறாங்க ரெண்டு பேர் எம்மாவு சீசர்கள். அவங்க ரெண்டு பேரும் ஐயோ ஆண்டவர் இப்படியெல்லாம் இருந்தாரு, இப்படியெல்லாம் நடந்தாரு, இப்படியெல்லாம் அற்புதம் செஞ்சாரு, அவரை இப்படி கொன்னுட்டாங்களேன்னு சொல்லி எம்மாவு ரெண்டு சீசர்கள் வருத்தப்பட்டவர்கள். அவங்க அப்படியே அந்த சொல்லி சொல்லி போய் கொண்டிருக்கும் போது இயேசு அவர்களோடு கூட போகிறார். அல்லேலூயா. நான் மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். சீசர்களே நீங்க பயப்படாதிருங்க, நான் கூட தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டாம். சூழ்நிலை ஒருவேளை அஸ்தமிக்கிறதா இருக்கும், நீ நம்பி இருக்கிற எல்லா நம்பிக்கையும் அழிந்து போகிறதா இருக்கும். ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருங்கிறதை நீ மறந்து போகாத. அல்லேலூயா. அதுக்கு எம்மாவு சீசர்கள் தான் சாட்சி. அல்லேலூயா. பின்வாங்கி போறாங்க 7 பேரு. இயேசு பையா சரி என்ன செய்யறது, நம்ம கிட்ட நீ ஒண்ணுமே செய்ய முடியலையே, தலைவர்லயே என்ன செய்யறன்னு சொல்லி தயங்கி 7 பேர் திரும்ப மீன் பிடிக்க போறாங்க. இயேசு ஒண்ணுமே சொல்லல. அந்த கடற்கரையில நீ பிடிக்கிற வரைக்கும் நின்னார் அமைதியா. அல்லேலூயா. நீயா பின்வாங்கி போன, ஒருவேளை உனக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கிறியா தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாம இருக்கிறியா, வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாம மீண்டும் நான் என்ன செய்ய நினைச்சு மீண்டும் பழைய வழிக்கு போறது நல்லா இருக்கும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னால் நான் போனேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில சுபிட்சம் வரல, ஒருபோதும் ஆசீர்வாதம் வரல, ஒருபோதும் நன்மை வரல, அதுல நான் மீண்டும் திரும்ப உலக வாழ்க்கைக்கு போற நல்லா இருக்கும்னு சொல்லி பின்வாங்கி போறது தீர்மானிக்கிற தேவ பிள்ளையே ஒன்னு சொல்லுகிறேன், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பேதுரு அவன் 7 பேரை விடல, போனது 7 சீசர்கள். அல்லேலூயா. 7 பேரும் போனாங்க. ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லல. ரொம்ப டயர்டா மீன் பிடிச்சிட்டு உள்ள வரும்போது அவங்களுக்காக மீனையும் அப்பத்தையும் ஆண்டவர் வச்சிருந்தார். ஆமே. நீ களைச்சி வரும்போது உன்னை ஆதரிப்பதற்காக என் ஆண்டவர் எப்போது உன்னோட கூட இருக்கிறார் என்பதற்கு உயிர் திறந்த கிறிஸ்துவே சாட்சி. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு அவிசுவாசம். எவ்வளவுதான் அற்புதத்தை கண்ணால பார்த்தாலும், எவ்வளவுதான் அற்புதங்களை கண்ணுக்கு நேரே பார்த்தாலும், தன்னுடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் சில காரியம் வரும்போது இதுல நான் இப்படி ஒன்ன காணலன்னு சொன்னா நான் இயேசுவே நம்ப மாட்டேன். அல்லேலூயா. அவர் வீடு தந்ததெல்லாம் சரிதான், வேலை தந்ததெல்லாம் சரிதான், ஆனா இந்த காரியத்தில் கர்த்தர் தரலையே. ஆமென். அப்படித்தானே? சில நேரத்தில் சில நன்மைகளுக்காக நம்ம என்ன செய்யறோம், இது தந்தா அவர் இன்னும் என்ன நேசிக்கிறார்னு சொல்லி நான் அவரை நம்புவேன். தோமா. அல்லேலூயா. அப்ப தோமா இருக்கும்போது ஆண்டவர் நேரே அங்க வருகிறார். அல்லேலூயா. அவிசுவாசியாயிராமல் நீ விசுவாசியாயிரு. அல்லேலூயா. நீ அவிசுவாசியா வந்து உட்காராத சபையில நீ எப்ப வந்தாலும் விசுவாசியாயிரு. ஆமே. இயேசு இன்னைக்கு நாளைக்கு இயேசுவின் அற்புதத்தின் வேலை எப்போதுமே தெரியாது. இயேசுவின் அற்புதத்தின் வேலை எப்போதுமே தெரியாது. தண்ணி ஊத்துற வரைக்கும் தெரியாதுங்க அற்புதம் நடக்கணும். அல்லேலூயா. கற்சாடியை கிளீன் பண்ணும்போது தெரியாது அற்புதம் நடக்கணும். தண்ணி நிரப்பும் போது கூட அற்புதம் நடக்கணும் தெரியாது. ஆனால் மொண்டு குடுன்னு சொல்லும் போது அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் மொண்டு குடுன்னு எப்ப சொல்றாரோ அப்பதான் அற்புதம் நடக்கும். கல்சாடியை கிளீன் பண்ணும்போது நடக்காது, அங்க தண்ணி நிரப்பும் போது நடக்காது. ஆனால் அற்புதம் நடக்கிறது கர்த்தர் பரிமாறுன்னு சொல்லும் போது. அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய வேலை, அதான் கர்த்தருடைய வேலை. ஆண்டவர் இப்படி எல்லாருக்கும் பவுலை தேர்ந்தெடுத்தாச்சு. பவுல் அநேக பாடுபடணும், ஆனா பவுலால ஊழியத்தில் நிக்க முடியாது. பவுல் ஊழியம் நினைக்கிற சாதாரண நினைக்கிறாங்க. ஊழியர் ரொம்ப பாடு, கொடிய வேதனை, கண்ணீர், கவலை, பல பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நடந்தது ஊழியம். ஒரு வேளை பாஸ்டர்கள் எல்லாம் உட்கார்ந்து நினைச்சாங்க இவங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, வீட்டில் பார்த்தா தெரியும் என்ன பாடுபடுறாங்க. அல்லேலூயா. ஊழியம் செய்கிறவங்களுக்கு என்ன உண்டு, மிகுந்த போராட்டம் உண்டு. அதனால பவுல சவுலா இருக்கும்போது கர்த்தர் அப்படியே எடுத்துட்டு ஒரு 3 நாள் பட்டினி போட்டார். அல்லேலூயா. 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர். 3 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர். நம்ம அட்லீஸ்ட் கொஞ்சம் தண்ணியாவது குடிப்போம், ஆனா பவுலுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்கல. அல்லேலூயா. கண்ணு தெரிஞ்சாதானே தண்ணி எடுக்கிறது. ஆமென். தண்ணியை கொண்டு பக்கத்தில் வச்சாலும் கண்ணு தெரிஞ்சாதான் என்ன செய்ய முடியும், தண்ணி எடுத்து குடிக்க முடியும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் எவ்வளவுதான் பக்கத்தில் இருந்தாலும் கர்த்தர் கண் திறக்கிறவரை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் திறக்கணும், கண்ணை திறக்கணும், அப்பதான் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆனா பக்கத்துல தான் இருக்கும். அல்லேலூயா. சோத்திரம். இங்க
பவுலை கர்த்தர் தெரிந்தெடுத்தாச்சு. அவன் அவ்வளவு பாடு வேதனைகளை அனுபவிக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும், திட்டமிட்டுட்டாரு. ஆனா அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துறன்னு சொல்லுங்களேன். வெளிப்படுத்துறன்னு சொன்னா பவுல் ஒருவேளை என்ன செஞ்சிருவாரு? ஒருவேளை பதறி பாதியில் பெற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியல. 6, 7, 8 வசனங்களை வாசிக்கும் போது ஒரே நேரத்தில் 500 சீஷர்களுக்கு பவுல் சொல்றாரு, எனக்கு தரிசனமானாரு. 500 சீஷர்களுக்கு தரிசனமானார். ஏன்? நீங்க போகிற ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அதனால நீங்க போறதுக்கு என்ன வேணும்? நான் யாருங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய வல்லமை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய மகிமை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதனால வெளிப்படுத்துறதுக்காக பவுல் 3 நாள் கண்ணை அப்படியே அடைச்சி அப்படியே பட்டினி போட்டார். அல்லேலூயா. 3 நாளைக்குள்ள அவன் அறிய வேண்டிய பிரகாரமாய் இயேசுவை அறிந்ததினால், என் ஆண்டவருக்காக ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 29 வாசகம் சொன்னா அவன் சொல்றான், என் ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன எதுவும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன எதுவும் பிரிக்க முடியாது. என்னதான் நடக்கட்டும் உலகத்தில், கிறிஸ்துவின் அன்பு ஒரு மனுஷனுக்கு உள்ள வந்துட்டுன்னு சொன்னாலே இந்த உலகம் நம்ம என்ன செய்ய முடியாது. உலகம், மாமிசம், பிசாசு 3ஐயும் ஜெயிக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை தான் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எப்போதும் தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிற ஆண்டவர். ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு காரியம், ஒரு பிரச்சனை வந்த உடனே நீங்க மனம் பதறி போயிடக்கூடாது. கர்த்தர் உங்கள் நடுவில் தான் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நடுவில் தான் இருக்கிறார். அவர்தான் உங்களை என்ன செய்வார்? ரட்சித்து மகிமையிலே கொண்டு வந்து சேர்ப்பார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இப்ப பாருங்க, ஆண்டவர் இவ்வளவு காரியங்களையும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி நமக்கு அவர் வெளிப்பட்டு நம்ம எதுக்காக வச்சிருக்கிறார் தெரியுமா? ஒரு நாள் நான் சொன்னேன், சீலை ஒண்ணு சுத்தி அங்க வச்சிருக்கிறது. ஒரு நாள் அவர் திரும்பி வருவார். அவர் எக்காலம் தொனிக்கும் போது நம்ம எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்ட உடனே எழும்பி போகிறதற்காக ஆயத்தப்படுகிற பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால தான் நமக்கு என்ன கிடைச்சது? நித்திய மீட்பு, நித்திய ராஜ்யம், பரலோகத்தில் சுதந்திரம். இனி ஒரே ஒரு குரூப், சாத்தானை அவர் ஜெயித்தார். அல்லேலூயா. சாத்தான் சாம்ராஜ்யத்துக்கே சாவுமணி அடித்தார். அல்லேலூயா. சாத்தான் சாம்ராஜ்யத்துக்கு சாவுமணி அடிச்சார். சொல்றார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆதலால் புறப்பட்டு போங்கள். அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். அப்படியானால் சகல அதிகாரமும் என் ஆண்டவருடைய கரங்களில் வந்தது. எப்படி சொன்னா, பிசாசின் தலையை அவர் கல்வாரி சிலுவையில உடைத்த போது. அல்லேலூயா. அவன் சாத்தானுடைய சாம்ராஜ்யத்தில் அவன் ரொம்ப குஷியா உட்கார்ந்திருந்தான். ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும் அப்படின்னு சொன்ன வாக்கு தத்தத்தை என்ன செஞ்சாச்சு? நிறைவேற்றி முடிச்சாச்சு. இனி கொஞ்ச நாளைக்கு ரொம்ப நிம்மதின்னு சாத்தான் அவன் சேனை எல்லாம் உட்கார்ந்து மிகப்பெரிய மீட்டிங் போட்டு உட்கார்ந்து இருக்கும் போது இயேசு அங்க உள்ள போனார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வாசிக்கிறோம், இதோ நான் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அங்க இருந்து அவன் தலையை உடைச்சி அவன்கிட்ட இருந்து மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை என் ஆண்டவர் வைத்திருக்கிறபடினால் தான் மரண கட்டுகளில் படுத்திருக்கும் போது நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நமக்கு ஜீவனை திரும்ப தருவதற்கு காரணம், மரணத்தின் அதிகாரியாக பிசாசை என் ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல் இப்பொழுது ஆண்டவருடைய கரங்களிலே இருக்கிறது. அல்லேலூயா.